இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆபத்து காலத்தில் ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்து ஆறுதல் படுத்துகின்றார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்து உன்னை விடுவிப்பேன், உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், உன்னை மென்மையாக்கி பெருக பண்ணி உன்னை மறுபடியும் தேற்றுவேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆபத்து காலத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும், சந்தோஷத்தினால உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏசப்ப மாற்றுவாருங்க. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்ல. இதுதான் உண்மை. அவரால் எல்லாமே முடியும். இனி நம்ம வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கான், கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் இருப்பார். ஓகே போதும், ரொம்ப கஷ்டப்பட்டான், அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கலான்னு சொல்லி அந்த நாட்கள் நமக்கு மாறும்ல. எப்போவுமே வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு எப்போவுமே எல்லாமே நம்ம ஆண்டவராக கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். சில பல வலிகள் வேதனைகள் கொடுத்துட்டு சந்தோஷத்தை கொடுத்தா எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது, இன்றைய நாளில் எனக்கு இது மட்டும் தான் வேணும்னு சொல்லி நம்ம கேட்டுட்ருக்கோம். என்ன அப்படின்னா, கஷ்டம் இருக்கக்கூடாது, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடாது, எல்லாமே எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடணும். இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் இருந்தால் நான் டிக் பண்ணிட்டு ஆண்டவனுக்கு இது மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கேட்பேனே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வாழ்க்கைன்றது ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். அந்த வாழ்க்கை எல்லாமே கிடச்சிச்சு, எல்லாமே கேட்குறதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். ரடா இது அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாமே இருக்கணும் வாழ்க்கையில். கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வாழ்க்கையில் வலிகள், வேதனைகள் எல்லாமே இருக்கும்ல. ஸோ எல்லாம் கலந்தது தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கடந்து வரோம் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய விஷயமா இருக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாளுங்க, 2024 முடிய போகுதுல. எப்படிடா தொடங்குச்சின்னு தெரியல. எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ துயரங்கள். திரும்பி பார்த்தா அப்பா முடிஞ்சிச்சுரா, ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறோம் 2025. ஸோ எல்லாருக்குமே சூப்பராக ஒரு இயராக இருக்க போதுங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக கொடுக்க போகின்றார். நீங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முடிஞ்சு போனதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாவா இல்லையோ? கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் கலங்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்களால் முடிவெடுக்க முடியும்ல. இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். தோல்வியில் முடிஞ்சாலும் பரவாயில்ல, மீண்டும் முயற்சி பண்ணலாம். நம்ம என்ன தப்பு பண்ணோம் யோசிக்கலாம். ஆமாம், தப்பு பண்ணிட்டோம், இந்த இடத்துல நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது இந்த மிஸ்டேக் வராது. ஓகே, திரும்பி முயற்சி பண்ணலாம். அந்த மிஸ்டேக் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை கடந்து போயிட்டோம் அப்படின்னாலே பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா சில பல தவறுகள் இருக்கும், அந்த தவறை நம்ம திருத்திக்கிட்டோம் அப்படின்னாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்க்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. வாழ்க்கையில் நம்ம கிடைச்ச உறவுகளை நேசிக்க பழகுங்க. ஏன்னா 2024 நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம். எதிர்பாராத உறவுகள் கிடச்சிருக்கலாம். நம்ம கிட்ட இருக்க ஒரு சில விஷயங்கள் நம்ம விட்டு போயிருக்கலாம். சம்திங் நிறைய இருக்குது. அதனால் நம்ம யோசித்து பார்க்கும்போது ஓகே, நம்ம பண்ண விஷயம் இதுதான் போல். ஸோ கண்மூடித்தனமாக நம்பிட்டோம். எல்லோரும் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இருக்கணும். என்னன்னா என்ன, உறவுகளுக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் வராதுங்க. இதுதான் உண்மை. நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க, போச்சு. ரொம்ப நெருக்கமாக இருக்கியா, அவ்வளோதான். இந்த உறவில் பிரேக்கப் கண்டிப்பாக எப்படியாச்சும் வந்துடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அந்த உறவுக்குள்ளே அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ கேளுங்க ஏசப்பா கிட்ட, நிச்சயமாக நம்ம வாழ்க்கை இல்லாமல் கண்டிப்பாக மாறப்போகுது. கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. கடின உழைப்பை போடுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். தவறான பாதையில் போய்ட்டு நான் ஜெயிக்கணும், தப்பான விஷயத்தை கற்றுக்கணும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வாழ்க்கை நீடிக்காது. ஏதோ ஒருத்தர் நீ அடிபட்டு விழும்போது கூட யாருமே இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீ பண்ண விஷயம் அந்த மாதிரி. ஸோ நல்லதே பண்ணுவோம், நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக நோய் நொடியினால் அவஸ்தைப்பட்டு இருக்காங்க ஒவ்வொரு மருத்துவமனையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த நோயெல்லாம் என்னை விட்டு போகாதா, நான் நல்லா இருக்க மாட்டேனான்னு சொல்லி கலங்கி நிற்கிற உறவுகளுக்குள்ளே நம்ம இந்த ஜெபத்தின் வாயிலாக அந்த நோயெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொட்டு சுகம் தர வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குழந்தைங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குழந்தைகளும் நல்ல ஞானத்திலும் நல்ல உடல் வலிமையும் தெம்பும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்க போகிறோம். குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். எப்போ பார் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை
விடுதலை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? கடன் சுமைகள் அதிகமாயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த கடன் சுமையிலேருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் நீர் எனக்கு அனுகூலமான துணையும் என்னை தேற்றுகின்றவருமாய் இருக்கின்றீர் என்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. எங்களை எதிர்க்கின்றவர்கள் தங்களை வெட்கத்துக்குட்படாதபடி உம்முடைய கரம் எங்கள் மேல் இருப்பதை காணுகின்ற வண்ணம் எங்களுக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தரல வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. துக்கத்தில் இருந்தும் கலக்கத்தில் இருந்தும் எங்களை தூக்கி எடுத்து எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவீர் என நம்புகிறேன் இயேசப்பா. எங்களை மேன்மைப்படுத்தி பெருக பண்ணி உம்முடைய அளவற்ற அன்பினால் எங்களை தேற்றுங்க ராஜா. உம்முடைய வாக்கு தத்தங்களை நம்பும்படியும் உம்முடைய விடுதலைக்காக பொறுமையோடு காத்திருக்கவும் எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்க தகப்பனே. நாங்கள் கையிட்டு செய்யும் வேலையை ஆசீர்வதிங்க ராஜா. எங்கள் பிரயாசங்கள் வாய்க்கும்படி செய்வீராக. உம்முடைய கிருபையினால் எங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க நம்புகிறேன் ஏசப்பா. கனத்துக்குரிய இடத்திற்கு உயர்த்துவீர்னு நம்புகிறேன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை குறித்த நோக்கங்களை நிறைவேற்றி அருள வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. எங்களுக்கு அடைக்கலமாகவும் எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக பாதுகாப்பாக இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. நீ சொன்னது போலதான் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுத்து உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், சந்தோஷத்தை தருவேன்னு சொல்லியிருக்கேன் ஆண்டவரே. இதற்காக காத்துட்டு இருக்கேன்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மாற்றுங்க ராஜா. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன். துக்கத்திலிருந்து சந்தோஷத்துக்காக நாங்கள் ஓடிட்டு இருக்கோம். அந்த சந்தோஷத்தை எங்கே இருக்குன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கோம் ஆண்டவர். நீ கொடுப்பேன் நம்புகிறேன் ஏசப்பா. வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பீன்னு நம்புகிறேன் ஏசப்பா. குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன் ஏசப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் ஒற்றுமையோட சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.